ஆக்டரான விஜய் அவர்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் மலேசியாவில். இங்கே கண்ணு போட்டுதா என்னன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. இதுக்கு யார் காரணம்? இவங்கள தள்ளி விட்டதா பார்த்தா ஒரு பக்கத்தில் பேச்சு போடிக்கிட்டு இருக்குது. அதுதானே அவங்களுக்கு இன்னைக்கான வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு வாங்க. விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்திருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்காக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காம இருக்கிறவங்க பார்த்துட்டு வாங்க. அதாவது என்ன, இவங்களுடைய ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட இவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் கேட்டிங்கன்னா 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஓவரால் கண்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டாக பார்த்தா மலேசியாவில் இருக்கிற அந்த ஒரு ரோடே பார்த்தா பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ரோடை பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப். அவங்களுடைய என்ட்ரி தர சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரோடை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக விஜய் அவர்களுடைய என்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோடை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இவங்களுக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 lakh பீப்புள் பார்த்தீங்கன்னா அங்கே ரீச் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருக்கட்டும், அந்த ஒரு சத்தமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. சரி, இவங்களுக்கு எப்படி தான் அடிபட்டிருக்கும், இதுக்கு என்ன காரணம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகம் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்திருக்கும். அதை முடிச்சுட்டு சென்னைக்கு வர சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி படமாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிப்படை இருக்கேன்னு மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வழியில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ இவங்க டிவிக்கோட கட்சி தலைவராக இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வர அரசியல், அதாவது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இதுக்கான வாக்குறுதிகள் கொடுக்கணும், அவங்களுடைய சின்னத்தை சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இன்னும் சில பல அரசியல் வேலைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிபட்டு இருக்குது. ஜனவரி 9 இவங்களுடைய படமான ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆடியோ லான்ச் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வைக்கிறது வழக்கம். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வச்சு முடிச்சுட்டு சென்னைக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்குன்னு சொல்லலாம். மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுடைய கடைசி படம். ஸோ இவங்க ஆடியோ லான்ச்சில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேச போகிறாங்க, ஸோ எதனா ஒரு சீக்ரெட்டை ஒடிக்க போகிறாங்கன்னு பார்த்தா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் எந்த ஒரு பாலிடிக்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசலை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். மலேசியாவில் இருந்து சென்னைக்கு வந்த விஜய் அவர்களுக்கு அடிபட்டு இருக்கா இல்லை யாருன்னு தள்ளி விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் தள்ளி விட்டுறதா தான் பார்த்தா பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்னதான் நடந்திருக்கு, மலேசியாவில் பார்த்தா இந்த ஒரு ஆடியோ லான்ச்சு முடித்த உடனே பார்த்தா ஒரு ப்ரைவேட் ஃப்ளைனில் பார்த்தா அவங்க கிளம்பியிருப்பாங்க. ஸோ கோலம்பூரில் இருந்து சென்னைக்கே பார்த்தா நைட்டே கிளம்பிட்டு இருப்பாங்க. நைட்டு திரும்பி வந்து சென்னை விமான நிலையத்தில் விஜயை பார்ப்பதுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கணும், ஸோ அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஆசையோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ரசிகர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுடைய தொண்டர்கள் இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் அவர்களுடைய என்ட்ரிக்காக. நான் இவங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இவங்களால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிப்படும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்த ஒரு கூட்டமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க சொல்ல கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்காம தள்ளுமுள்ளு பார்த்தா நடந்திருக்கு. அங்கேயும் இங்கேயும் தள்ளிக்கிட்டு விஜய் அவர்களுக்கு பார்த்தா தள்ளி விட்டதாக பார்த்தா பேச்சு போகிறதுக்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்குது. அவங்களுடைய ரசிகர்களே, தொண்டர்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட பேசி அவங்க கை கொடுக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், இதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்கள தள்ளி விட்டு இருக்காங்க. அவங்க காருக்குள்ளே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள தள்ளுமுள்ளி தடுமாறி பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அவங்களுடைய பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா காரில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க. கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டா அந்த மாதிரி ஒரு நினப்பு தான் அவங்களுக்கு வந்திருக்கும். காருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்கள் வந்து ஒருத்தவங்க மேலே, விஜய் அவர்கள் மேலே விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தள்ளுமுள்ள ஆடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு வழியாக பார்த்தா காருக்குள்ளே ஏறி நீலாங்கரையில் இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காருக்குள்ளே உட்காரத்துக்குள்ளே போதும்னு ஆகிட்டு இருக்கும். ஏன்னா மக்களோட கூட்டம் அந்த அளவில் இருந்தது. ஸோ கீழே வேறு தள்ளி விடுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. கூட்டம் அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா கீழே அவங்க தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரை ரிவர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ மக்கள் வேறு ஒரு பக்கத்தில் தள்ளுமுள்ள ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள வேறு விஜய் அவர்கள் வேறு தள்ளி விட்டதாக பார்த்தீங்கன்னா பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு தள்ளி விட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நிலமை புரியாமல் ஒன்றுமே புரியாமல் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு வந்துருப்பாங்க. ஸோ இவங்களுடைய காரை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்க சொல்ல பின்னாடி ஒரு கார் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரில் மோதி 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வர, 2 கார்லும் பார்த்தீங்கன்னா சேதமடைய, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுட்டாங்க. ஏன்டா நீங்கள் எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டீங்களாடான்னு கேட்கணும். ஏன்னு தெரியுமா, கரூரில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்பயும்
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.